எக் பிரியாணி செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு தேவையானது தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, புதினா தழை, கொத்தமல்லி தழை, வெங்காயம், முட்டை, பட்டை, பிரியாணி இலை, லவங்கப்பூ, அரிசி 1.5 டம்ளர். பிரியாணி செய்யலாம் பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சாச்சு. குக்கரில் தான் செய்ய போகிறோம் நம்ம. எண்ணெய் எவ்வளோ? ஒரு 100 ml வெங்காயம். எண்ணெய் கொஞ்சம் சேர்ந்துருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். சேர்ந்துருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி இலையும் லவங்கப்பூவும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். எத்தனை வெங்காயம் போட்டுக்கலாம்? 2 வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அது எவ்வளோ இருக்கும்? இஞ்சி ஒரு 25 கிராம், ஒரு 4 பூண்டு, அது ஒரு 50 கிராம் இருக்கும். நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். எத்தனை தக்காளி எவ்வளோ? ஒரு 1/4 கிலோ தக்காளி, 5 தக்காளி எண்ணி போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்குறதா லைட்டாக உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் சீக்கிரமாகவும் வதங்கும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கணும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள். இதிலே மிக்சிங் இருக்குன்னா 2 சேர்த்து 1 ஸ்பூன் போட்டுருவோம். 1 ஸ்பூனாக நிறைய அதிகம் போட்டுருவோம். அளவாக போட்டால் 2 ஸ்பூன் வரும். அப்புறம் கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்து வச்சு கழுவி இருக்கும், அதை போட்டு தூக்கலாம். பாதி போட்டு வச்சுட்டு கடைசியாக ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் மேலே லைட்டாக தூக்கலாம். அப்புறம் நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும். முட்டை பிரியாணி அப்போ தான் சாப்பிட்ற மாதிரி.
வாசனை வராது. ஏய் சின்ன வேலையை கம்முது. இப்போ நம்ம வந்து அரிசி 1.5 டம்ளர் வச்சுருக்கோம். இப்போ அரிசி போட போகிறோம். அரிசி எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டபுள் மடங்காக தண்ணி ஊற்றணும். எல்லாம் கிளறி விட்டோம்னா அது மசாலாலாம் அதில் மிக்சிங் ஆகிடும். ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 டம்ளர் தண்ணி கலந்தாச்சு. கொதி வரணும். லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சோடனே முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். இந்த இதில் அப்புறம் மூடி வைக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கர் போட்டு ஓகே. நம்ம இப்போ வந்து கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டோம், உப்பு போடவே இல்லை. அப்புறம் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்ததுக்கப்புறம் அதை கொதிக்க விட்டுட்டு முட்டையை உடச்சி வச்சுட்டு குக்கரை மூடி வச்சோம்னா ஓடிச்சு. முட்டையை உடச்சி வச்சு ஓப்பன் பண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுதான். ஓகே, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம முட்டையை ஒவ்வொன்றா வடித்து வடிச்சு வச்சுருக்கோம். ஊற்ற வரும். அஞ்சு 5 முட்டையை அப்படியே உடச்சி கலக்காமல் ஊற்றியாச்சு. ஒரு முட்டை மட்டும் அப்படியே நல்லா கலக்கி ஊற்றுறோம். சாப்பாட்டோடு அப்படியே மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ மூடி வச்சுட்டா எத்தனை விசில்? 3 வாட்டி விசில் ஒரு சத்தம் வந்துச்சுன்னா பிரியாணி ரெடி. அருமையாக வீட்டில் செய்து சாப்பிடுவோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பவுஸ் பண்ணி இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை பிரியாணி முட்டை பார்த்தீங்களா? மேலே தேங்காய் சூப்பர் சூப்பர். கொத்தமல்லியும் புதினாவும் தூவி விடும். அவ்வளோதான்.
கலர். அவ்வளோதான் நண்பர்களே, முட்டை பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ்.